காத்தவராயா, அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணோம், டிராயர்லயும் காணோம். இருந்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அரை காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா. அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு ஏன் பொழப்பு. இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே. யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட அறிவு கட்டுத்தனமா உன்னையெல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு 8 ஆளை விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலை ஏறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெள்ளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா விட்டு கண்டுக்குட்டி 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில வச்சு அடிச்சு இருக்கிறேன். என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பழம் வாங்கினேன். பேசுறா நீ பேச மாட்ட. அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய உன்னை அப்படியே திருவி உன் முடிய பிடிச்சி பேரிச்சம்பழம். இவ்வளவு பேரிச்சம்பழமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்த மாட்டேன் கேப்பாத்த உன்னை அப்படியே மிதிச்சு போ, வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உடப்பா சின்ன பையல மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு. எல்லாத்தையும் நீயே தின்னுட்டு இருக்க. ஒரு 2 எனக்கு கொடுக்க வேண்டாம்? எச்சி பண்ணி விட்டுனுங்கிற. ஆமா எச்சி கொண்டா. சரோஜா, இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி. பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்றேன், நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல. என் பேரு காரணம் இல்லடா, காரணம் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க, அம்மா தண்ணி குடிக்கிறமா, விடாதீங்க. வேலைன்னா ஒரு அக்கறை, ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம், இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளிக்கூடத்துல ஏண்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா வாயை திறந்து பேசுறா மம்மூத ராயா. இந்த 25 வருஷமா காலையில பாரதிபுரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி? செய்யற தொழில ஒரு நேர்மை, ஒரு நீதி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு உடன்பாடு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும்டா. மரியாதையா சொல்றேன், ராத்திரிக்குள்ள தைய காசும் துணி காசும் 2 கொடுத்தனுப்பு. இல்ல ஏங்க பேசாதையா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் வேண்டாம் உனக்கு?
25 வருஷமா நீயும் ஒரு டைலர்னு கடை வச்சுக்கிட்டு இருக்கிய மம்முதராய நாட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கிய பேசையா வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா இஞ்சி தின்ன குரங்காட்ட முழிக்கிறான் பாரு ஜாக்கெட் வச்சிருக்கேன் நான் ஜாக்கெட் இவெல்லாம் ஒரு டைலரு இவனுக்கு ஒரு கடை இவனுக்கு ஒரு மிஷின் இவனுக்கு ஒரு ஆறுமுகா இப்ப குழுகுழுன்னு இருக்குமே சந்தோஷமா இருக்குமே சிரிச்சுக்கோடா பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல எந்திரிச்சு மரவா போயிருந்து சிரிச்சுட்டு வா சரோசா என்ன டீலர் ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திரிச்சு வருவாங்க ஒரு பேச்சுக்கு கேட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பாடு டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர் ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க சிரிப்பு ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இத கரெக்டா கவனி சிரிப்பு சிரிப்பு பழனிசாமி குடியா இல்ல டெய்லர் யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா நீ வேணா டிராயரை திறந்து பாரு ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா என்கிட்ட இல்ல டெய்லர் பேசாம வேலை பாரு யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க ஆனா ஒட்டு போடுறதீங்க ஆனா இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா டேய் ஆறுமுகம் எழுந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்கே நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே ஏங்க வாங்க உட்காருங்க எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்கான் போயா தேண்டா உட்காருங்க போயா போடா போவானா அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா பழைய துணியா ஐயோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே சரிங்க அப்ப வர இருங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ட் எல்லாம் தப்பீங்களா என்னங்க பெல்ட் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆப்ரவுசர் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும் சே முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் டேய் ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாய் காணோம் அட நீ எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆறுமுகா வாங்கிடா போய் 2 காபி வாங்கிட்டு வா அப்படியே அவனே ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே ப்ளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும் ப்ளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன் பாவங்க பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையே நுழைச்சிருவானுங்க அக்கா ஏ அக்கா சீக்கிரம் வாடி ஏன்டா லொக்க கத்துற நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல போ அந்த போய் உட்காரு பாபு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல போனியே ஊத்திட்டு வரக்கூடாது ரோட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கடி பாபுக்கு தானே தண்ணி ஊத்த போனேன் நீ ஏன் ஆம்பளைங்களை பாக்குற ஏய் போடினா அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா சாப்பிடுங்க 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க
நான் தண்ணிக்கு போயிடுறேன். 6 மணிக்கு தானே தண்ணி வரும், 5 மணிக்கே போறியே. ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும். இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன். டெய்லர், வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த 1 வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? டேய் இங்கடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு, தண்டடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? ம்ஹும். என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினாரு ஒரு நாய்க்கரு. அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ. யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல. சரோசா, என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதான் 777 குடிச்சிட்டீங்களே. அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி, நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. யா, ஆ? ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி. சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. டெய்லர், சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளிய எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும். வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையடா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டகிட்ட எல்லாம் பலமா இருக்கு. மருதமலை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே,
அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரி கோலாலே அடிக்கணும்டா. ஊடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சே, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுவத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே தனிச்சுக்கிற? ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெற்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன். எனக்கு கடங்காரன் தான் வர்றான். பேசாம கடையை நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது, கடையை மாத்த போறியா? அட காலினா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? சொல்றேன். அட பேந்த பேந்த முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராம பொம்பளை கைய பிடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா? உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் திண்ணூறு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க திண்ணூறு. தெரியலா? கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். 10 நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். ஏய், வாடா. பாட்டில கொடுத்து மிச்ச சில்லறையங்கடா. பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி 1 ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன். ஆமா டெய்லர், எங்க 2 நாளா உங்க ஆளையே காணோம்? அதானே எனக்கு ஒண்ணும் புரியலைங்களே. கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவிங்கானா? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அத விசாரிப்போம். பாபு, இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணில் இங்க வாமா. வாராஜா, வாமா, வா வாகண்ணா, வா வா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டிருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுது. என் கண்ணு, அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கு எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு.